நான் அவருக்கு ஸ்பெஷலாக நன்றி கொடுக்கணும்னா கனவுல கூட கிடைக்காத பதவி எனக்கு கொடுத்துட்டார், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இன் 2040. நெவர் கேன் ஐ பிகம் தட், ஐ ஹோப் டு. அண்ட் இன்னொரு இவருடைய மைய கருத்து தான் என்னை ரொம்பவும் கவர்ந்தது. நீங்கள் அதை பற்றி சொல்லணும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் பத்திரிகைகளில் பார்த்தீங்கன்னா, அதாவது பாரபட்சம் இல்லாமல் எழுதுகிற பத்திரிகைகளை சொல்கிறேன், ஊடகங்களில் சொல்கிறேன், இந்தியாவோட ப்ரோக்ரஸ் இன் த வேர்ல்ட் இஸ் ஃபேண்டாஸ்டிக், வி ஆர் கோயிங் சம்வேர். நேதாஜி கனவு கண்ட இந்தியா வந்துட்டுருக்கு. அவர் சொல்கிற கருத்து என்னென்னா, 2040 இந்த படத்தில் இந்தியா தான் இந்த உலகத்தின் வல்லரசுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கார். கோடை மழை விட பருவமழையை விட கோடை மழை ரொம்ப வீரியமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த படத்துல இந்திரா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சவங்க படம் வந்த பிறகு பேசும்படியான ஒரு ரோலை நடிச்சிருக்காங்க அப்படின்னு இவங்களை பாராட்டுவாங்க. பேச அழைக்கிறோம் காவ்யா, ரெட் ரோஸ் ரெட் ஃப்ளவர். கண்டிப்பா இந்த மேடையில் ஏறின எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறது எங்களோட ப்ரொடியூசர் மாணிக்கம் சாருக்கு, அதுக்கப்புறம் எங்களோட டைரக்டர் ஆண்ட்ரூ சாருக்கு, முக்கியமாக இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு அளித்த விக்னேஷ் சாருக்கு ஒரு பெரிய நன்றி. நிச்சயமாக சாருக்கு இது ஒரு பெரிய கம்பேக். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ அவரோட ஒரு சாங் வந்து பயங்கர ஹிட் ஆகி நம்ம மனசுலலாம் அப்படியே நிறைஞ்சிருக்கு. ஸோ அவர் எங்கள் மனசில் எப்போவுமே நிறைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத இந்த படத்து மூலிமா இன்னும் அதை பாப்புலர் ஆக்கி விக்னேஷ் சாருக்கு ஒரு பெரிய பெரிய கம்பேக்காக இருக்குங்கிறத நான் ஆணித்தரமாக இதை நிச்சயமாக இங்கே சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட ஒரு கதை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ளஸ் வந்து டெமோக்ரஸி பற்றிய ஒரு கதை தான் இது. ஸோ இது ஒரு வார், அதாவது 2047 2047 இந்த வார் எந்த அளவுக்கு இருக்கும், இதோட நாட்டோட இந்த இந்த இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்கா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கதை தான். இந்த வார் வந்ததுன்னா இன்னும் 2047 ஒரு தேர்ட் வேர்ல்ட் வாரை நீங்க பார்க்கும்போது எவ்வளோ விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட முக்கியமா எடிட்டர் பிளஸ் விஷுவல் டைரக்டர் இவங்க எல்லாருக்குமே இது ஒரு பெரிய பெரிய சேலஞ்சிங்கான ஒரு டீமா அமைஞ்சது. அதை தாண்டி முக்கியமா எங்க டைரக்டர் ஆண்ட்ரூ சார் இது ரொம்ப 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 தத்ரூபமா இந்த படம் இருக்கணுங்கிறதுனால கிரீன் மேட்ல பண்ணவே முடியாது. ரொம்ப 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 கம்மியான சீக்வன்ஸ் மட்டும்தான் இந்த படத்துல கிரீன் மேட்ல எடுத்திருக்காங்க. ஸோ நான் பண்ணது ஒரு சின்ன ரோல் தான். அந்த ரோல்ல பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கணும்னு சொல்லி ஒரு காசாலலாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு அவுட்புட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா மிஸ்ட், ஃபாக், சாண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படிங்கிறதுனால ரியல் சாண்ட், ரியல் டெசர்ட் இந்த மாதிரி ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான இடத்தெல்லாம் தேர்ந்தெடுத்து நிஜமாவே ரொம்ப தத்ரூபமா வேலை வாங்கினாரு எங்க டைரக்டர். ஸோ அதுல நிறைய அந்த மண்ணெல்லாம் அடிச்சு மேல இது பண்ணி கன் ஷாட்ஸ் இதெல்லாமே நிறைய டீப் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் நீங்க இதுல பாக்குறது எல்லாமே வந்து நிறைய கிரீன் மேட் கிடையவே கிடையாது. ரியலிஸ்டிக்கா இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா அதுவும் ரியலா பண்ணியிருக்காங்க. ஸோ 2047 அவுட்புட் என்ன அப்படிங்கறத வந்து பயங்கர ஒரு வைப். நீங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட வைப் வேற மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்க வீட்டில் பார்க்கக்கூடிய படம் கிடையாது. ஓடிடியை தாண்டி 100% இது எல்லாருமே இந்த எஃபெக்டை நீங்க பார்க்கணும். சவுண்டிங், ஆர்ஆர் ரெக்கார்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. இது எங்க படம் அப்படிங்கிறதுனால நாங்க அப்படியே பெருமையா பேசிக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. உண்மையாவே எல்லாருமே இதுல ரொம்ப தூய்மையா வேலை பார்த்து அதோட அவுட்புட் கொடுக்கணுங்கிறதுக்காக வரக்கூடிய ஒரு படம் தான் இது. ஐ ஹோப் நீங்க எல்லாருமே இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்து எங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்க நிச்சயம் கொடுப்பீங்கன்றது தெரியும். ஸோ நிச்சயமா இந்த என்டையர் டீம் இதுல ஒர்க் பண்ண எல்லா க்ரூக்கும் எங்க எல்லாரும் சார்பாகவும் நன்றி. இதை இனிமே நீங்க பார்த்து ரசிக்க போற ஆடியன்ஸ்க்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. மீண்டும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி. இங்க இருக்கிற பெரிய பெரிய ஜாமவான்கள் உங்க நேரங்களை நீங்க எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு நன்றி. ஸோ பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி ஐ எம் ரியலி so happy. Thank you so much. பேச அழைக்கிறோம். 65 வருடங்களாக கண்ணன் வந்தான், 50 வருடங்களாக தொடர்ந்து மேடை ஏறும் ரகசியம் பரம ரகசியம், 30 ஆண்டுகளுக்கு மேலாக மீண்டும் மேடை ஏறும் லைட்ஸ் ஆன். இப்படியாக நாடகத்துறையில் நாட்டின் முக்கிய பெயராக மாறியது இவருக்கு. 70 வயதுக்கு மேல் கதை நாயகனாக நடிப்பது என்பது பெரும் சவால். தன் நடிப்பாலும் நகைச்சுவை பேச்சாலும் மக்களை கவர்ந்தவர். கலை உலகில் தன் உயரத்தை தானே எட்டி பிடித்தவர். சமரசமில்லாத படைப்பாளி, சாரிகேசி ஹீரோ, ரெட் ஃப்ளவர் படத்தில் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டராக நடித்துள்ள YG மகேந்திரன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் கொஞ்ச நாள் அடிக்கடி சந்திக்கிறேங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ஒரு தனி நமஸ்காரம். மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே ஜாம்பவான்கள். திரு வாசு முதல் அத்தனை இயக்குநர்களுக்கும் வணக்கம். சகோதரர் விஷால், மை மார்க் ஆண்டனி, அவரிலிருந்து இந்த குழு
இது நடிப்பு குழு, டெக்னிக்கல் குழு எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட வெற்றிக்கு காரணம் ஒரே ஒருத்தர் தான். த விஷன் அண்ட் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் டைரக்டர் ஆண்ட்ரூ பாண்டியன். அவருக்கு நீங்கள் பெரிய கைத்தட்டல் கொடுத்தாங்க. இங்கே வாங்க சார். அவர் என்கிட்ட வந்து கதையை சொல்லும்போது, என்ன சார் இதெல்லாம் உங்களால் முடியுமா, இவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறீங்களேன்னு கேட்டேன். அவர் பதிலுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, ஓரளவுக்கு அரகண்ட்டாகவே கேட்டார். இதெல்லாம் விடுங்க, 3 நாள் உங்களால் வந்து ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டார். கண்டிப்பாக பண்ணித்தரேன் சார்னு பார்த்தா, ஹிஸ் விஷன் வாஸ் ஸோ பிக். அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக அவர் ப்ரொடியூசர் மாணிக்கம் சார் அவர் வந்திருக்காரு. விக்னேஷ் சார், அவருக்கு ஒரு லைஃப் டைம் பிக்சர், ப்ளீஸ் கிவ் ஹிம் a big hand. he is coming back after a long time. நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிண்டலாக சொல்கிறேன், ரொம்ப உழைச்சிருக்கார். ஆக்ஷன் சீனில் மட்டும் இல்லை, லவ் சீன்லேயும். ஸோ எல்லா விதமான இது வந்து சுருக்கமாக சொல்லிடுறேன், ஏன்னா அடுத்த ஷோவில் இருந்தால இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பாகுபலி அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். பாகுபலிங்கிறது அந்த 1000 காலத்துக்கு முன்னாடி நடந்த கதையை சொன்னாங்க. இப்போ 2040 இதுதான் இன்னும் கஷ்டம். இமேஜினிங் வாட் வுட் ஹேப்பன் 40 years லேட்டருங்கிறது அதை ரொம்ப அழகாக விஷுவலைஸ் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸ் கேமரா டீம், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது இந்த படத்தில். நீங்கள் பார்க்கும்போது ஒரு மிஷன் இம்பாசிபிள், மேட்ரிக்ஸ் அந்த ஃபீலிங் கிடைக்கும் இந்த படத்தை பார்க்கும்போது. நான் அவருக்கு ஸ்பெஷலாக நன்றி கொடுக்கணும்னா, கனவுல கூட கிடைக்காத பதவி எனக்கு கொடுத்துட்டார். பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இன் 2040. நெவர் கேன் ஐ பிகம் தட். ஐ ஹோப் டு. அண்ட் இன்னொரு இவருடைய மைய கருத்து தான் என்னை ரொம்பவும் கவர்ந்தது. நீங்கள் அதை பற்றி சொல்லணும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் பத்திரிகைகளில் பார்த்தீங்கன்னா, அதாவது பாரபட்சம் இல்லாமல் எழுதுகிற பத்திரிகைகளை சொல்கிறேன், ஊடகங்களில் சொல்கிறேன், இந்தியாவோட ப்ரோக்ரஸ் இன் த வேர்ல்ட் இஸ் ஃபேண்டாஸ்டிக், வி ஆர் கோயிங் சம்வேர். நேதாஜி கனவு கண்ட இந்தியா வந்துட்டுருக்கு. அவர் சொல்கிற கருத்து என்னென்னா, 2040 இந்த படத்தில் இந்தியா தான் இந்த உலகத்தின் வல்லரசுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கார். அந்த பெருமைக்கே ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். எல்லா ஆர்டிஸ்டும் நல்ல ஆர்டிஸ்ட். என்ன தலைவாசல் விஜய் டன் அன் எக்ஸ்ட்ராடினரி ரோல் இது. என்னோட சாருகேசிலையும் பிரமாதமாக பண்ணியிருக்கார் அவர். ஜான், விஜய், சுரேஷ், ஆல் ஆஃப் தெம், த ஹீரோயின். எனக்கு இந்த படத்தில் பிரசிடெண்ட்டாக அவங்க லேடி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாரையும் ரொம்ப அளவாக யூஸ் பண்ணார். பட் அவர் அதிகமாக யூஸ் பண்ணது ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அண்ட் அவருடைய விஷுவல் எஃபெக்ட்ஸ். இதை வச்சு தான் இந்த படம் யங்ஸ்டர்ஸை ரொம்ப கவர் பண்ணும். நம்மளை மாதிரி இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற வயதானவர்களுக்கும் இந்த படம் பிடிக்கும். இது மிகப்பெரிய அமோக வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு, இந்த நேரத்தில் இது ஒரு சினிமா ஃபங்க்ஷனாக இருக்குங்கிறதுனால நமது ஆத்ம நமஸ்காரங்களை நம்மளை விட்டு பிரிந்த மாபெரும் நடிகை சரோஜா தேவி அவர்களையும் ஒரு நிமிடம் நினைத்து கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ, நன்றி. அடுத்ததாக நாம் பேச வைக்கிறோம். இவருடைய உள்ளமும் உயரமும் ரொம்ப அழகானது. ரெட் ஃப்ளவர் படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த அஜய் ரத்னம் அவர்களை உங்கள் மன் சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். நடிகர் சங்கம் பொதுச் செயலாளர், சரித்திர நாயகன், புரட்சி தளபதி, என் வைரம் விஷால் சார். விஷால் சார் வந்தாவே அது வெற்றி தான். அவர் பேர்லேயே இருக்கு, வி ஃபார் விக்ட்ரி. ஒரு அற்புதமான மேடை, அற்புதமான இன்னொரு வைரமான ஒரு இயக்குனர் வாசு சார், அதுவும் வி ஃபார் விக்ட்ரி. அடுத்தது நம்ம ஹீரோ விக்னேஷ் சார், வி ஃபார் விக்ட்ரி. நிச்சயமாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா இந்த அற்புதமான மேடை, விஜய் தலைவாசல் விஜய், ஜான் விஜய், எல்லாம் வி வி வி. இங்கே வந்திருக்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், ஹாப்பி மார்னிங். மாணிக்கம் சார், லவ்லி ப்ரொடியூசர். அதாவது மக்கள் மேலே நேசிக்கிறவங்க. 2 படம் எடுத்து இல்லை வேண்டாம், அது வந்து எனக்கு லெவல் இல்லை, ஒரு அற்புதமான படம் கொடுக்கணும்னு என்கிட்ட சொல்லி இந்த படத்தை எடுத்தார். அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நிச்சயமாக நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாது, கண்டிப்பாக வெற்றி அடையும். ஆண்ட்ரூ சார், ரியல் கிளாரிட்டி. இந்த படத்தில் வந்து என்ன வேணுமோ ரொம்ப தெளிவாக எடுத்தார். ரெட் ஃப்ளவர் இல்லையா, சிகப்பு பூ. ஒரு பழைய படம் ஞாபகம் வருது, சிகப்பு ரோஜாக்கள். அந்த சிகப்பு ரோஜாக்கள் மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடிக்கணும். நிறைய பேர் உழைச்சி இருக்கிறாங்க, கண்டிப்பாக வாழ்த்துவோம். நன்றி. நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். சேலம் மாவட்டத்தில் உள்ள சிறிய ஊர் தலைவாசல். அந்த ஊரை பெருமைப்படுத்திய பேர் இவருடையது. கோடம்பாக்கம் தாண்டி நாராயண குருவாக இவர் நடித்து கேரளத்தின் இதயத்திலும் இடம் பிடித்தவர். ஒரு இனிமையான கனவு போல இவர் நடிக்கும் கதாபாத்திரங்கள் எப்போதும் நம் மனதில் நிலைத்து நிற்கும். அழைக்கிறோம் தலைவாசல் விஜய் அவர்களை. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும், வந்திருக்கும்
பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய காலை வணக்கங்கள். தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கவும். பட் ஐ திங்க் இன்னைக்கு காலையில் தான் நான் திருப்பதிலேருந்து வந்தேன். நீண்ட நாள் ஒரு வவ் வந்து நடந்து ஏறணும் அப்படின்னு அது ஏறி தரிசனம் முடிச்சுட்டு இன்னைக்கு காலையில் வந்து அதனால நான் தாமதம். சாரி ஆண்ட்ரூ அண்ட் ஹோல் க்ரூ. ரெட் ரோஸ், விக்னேஷ், ஆண்ட்ரூ, சந்தோஷ், the hero, the director and the music director. பட் அந்த வெர்ஷனில் ஒரு சின்ன சேஞ்ச் கொஞ்சம் இருக்கும். சந்தோஷ் வில் பி த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். ஏன்னா இந்த படத்துக்கு தேவையான என்ன விஷயங்களோ அந்த விஷயத்தை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அண்ட் விக்னேஷ் என்னுடைய ரொம்ப நீண்ட நாள் நண்பர். a very big comeback for him, a man who never says give up. ஸோ அந்த ஒரு ஹார்ட் ஒர்க், அந்த ஒரு வாட் யூ கால் பேஷன் அண்ட் டுவர்ட்ஸ் ஃபிலிம் அண்ட் ஃபிலிம் மேக்கிங். கதை சொல்லும் போது சார் ஒரு 3 நாள் ஒர்க்கு தான் சார் இது, பட் நீங்கள் தான் மெயின் ஆண்டகானிஸ்ட் அப்படின்னாரு. ஸோ அந்த லுக்கு எப்படி நம்ம கொண்டு வரலான்னு ஐ ஜஸ்ட் சென்ட் அ ஸ்டில் டு ஆண்ட்ரூஸ். பார்த்துட்டு வி ஃபிகர்ட் அவுட். அது பார்த்தா வந்து இது வரைக்கும் நான் என்னுடைய 32 வருட சினிமா வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு கெட்டப் நான் பண்ணதே கிடையாது. எனக்கே என்னை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது. டெஃபினெட்லி இட்ஸ் அ ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிலிம். தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது வந்து யூ வில் என்ஜாய் இட். இப்போ எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி நாட் இன் ஓடிடி ஆர் நாட் இன் டிவி. ஸோ விஷிங் ஆல் தி பெஸ்ட் டு த ஹோல் க்ரூ. YGM சார், அதுக்கப்புறம் சுரேஷ் and then John Vijay and everyone, the whole crew. We had a wonderful setup and Ajay Ratnam. ஒரே ஒரு விஷயத்தில் என்னென்னா ஆண்ட்ரூ வந்து இஸ் அ வண்டர்ஃபுல் ப்ரீ-ப்ரொடக்ஷனில் அவர் பண்ண விஷயங்கள் வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து ஒரு ரொம்ப கொஞ்சம் நாட்கள் தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் இண்டிவிஜுவலாக. பட் படத்தில் பார்த்தா அது வந்து எந்த சீனில் எந்த டயலாக் எப்படி வரணும், பிகாஸ் இட்ஸ் அ யூனிவர்சல் சப்ஜெக்ட், talking about economy, talking about world powers and other things. Wonderful job, Andrew, and all the best and God bless you, the whole crew, for the success of this film. Thank you very much. Thank you, sir. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். ஒரு கிளாஸ் மாஸ் ஆக்டிங் இவரோடது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல புன்னகை ஒளிரும் முகம், அமைதியே சூழ்ந்த ஒரு கதாபாத்திரம். இவருடன் குறுக்கும் எந்த ரோலிலும் உச்சத்தில் இவரை உட்கார வைத்து விடுகிறது. நிக்சன் ரோல், ரெட் ஃப்ளவர் படத்தில் மக்கள் மனதில் நிற்கும் கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர் சுரேஷ் மேனன் அவர்களை அன்புடன் இப்போது பேச அழைக்கிறோம். வணக்கம். நான் ஒரு நிமிஷம் கூட எடுக்க மாட்டேன். விஷிங் த ப்ரொடியூசர், டைரக்டர் அண்ட் விக்னேஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. 30 seconds கூட இல்லை சார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். எனக்கு ரத்தம் கொடு, நான் உங்களுக்கு சுதந்திரம் கொடுப்பேன் என்று சொன்ன நெஞ்சு தொண்டர். அந்த வார்த்தைகள் வெறும் வரிகள் அல்ல, அவை ஒரு வரலாற்றின் நெருப்பு. அந்த நெருப்பு தான் இந்த ரெட் ஃப்ளவர் படத்தில் தெரிகிறது. சீக்ரெட் சர்வீஸ் ஆஃப் ஏஜென்ட் என்ற ரோல்ல இவரோட கண்ணும் நடிச்சிருக்கும், இவரோட குரலும் நடிச்சிருக்கும். அழைக்கிறோம் த போல்டு ஆக்டர் ஜான் விஜய் அவர்களை. Good morning, everyone. I'm very happy to share this stage with senior actors and directors, Vasu sir, and everybody on stage and the media people. And more exciting is that காலேஜில் தான் நாங்கள் ஒன்றா இருந்தோம், அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் நாங்கள் ஒன்றா இருக்கோம். என்னுடைய பிரதர் விஷால் அவர் இருக்கிறதுனால எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட். And is to talk about him, he's a man who always stand by anything anybody wants. முதல்ல நம்ம நினச்சி பார்க்கணும், விஷால் நினச்சாலே இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் எவ்ரிபடி அண்ட் ஆல் செட் ஆஃப் பீப்புள். அண்ட் அவருடைய மனசு மாதிரி நீங்கள் வந்து யாரையுமே பார்க்க முடியாது. இஸ் மை ஃபேவரட் பிரதர் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் ஆஃப் ஆல் தேட், ஆத்தங்கர மரமே அப்படின்னு பாட்டு ஒன்று நான் கேட்டிருக்கேன், பயங்கரமாக இருக்கும். அந்த பாட்டிலிருந்து இந்த பாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் யங்காக எனர்ஜெட்டிக்காக யூத்தாக இருக்கிறது எங்களுடைய ஹீரோ விக்னேஷ் சார். I think he needs a big applause because it's a great effort by him to put across with all these great actors and create such a beautiful film with Andrew sir and as a director. அண்ட் என்னை வச்சு சிம்பிளாக இருந்தாலும் எக்ஸலண்ட்டான ஒரு போர்ஷன் எனக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கிவிங் மீ திஸ் ஸ்டேஜ். தேங்க்ஸ் அ லாட்.